Welcome to Arjuna Government Exams Quiz. Today's current affairs. Let's begin. அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தொடங்குவோம். Question 1. And more has been signed to boost innovation in which specific field, according to recent news? அண்மைய செய்திகளின்படி எந்த குறிப்பிட்ட துறையில் புதுமைகளை ஊக்குவிக்க ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது? The correct answer is medical robotics. And more was signed to boost innovation in medical robotics. சரியான பதில் மருத்துவ ரோபோடிக்ஸ். மருத்துவ ரோபோடிக்ஸ் துறையில் புதுமைகளை ஊக்குவிக்க ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. Question 2. Which political party released a shadow economic survey for the second consecutive year, reporting a 13% shortfall in states' own tax revenue? மாநிலத்தின் சொந்த வரி வருவாயில் 13% பற்றாக்குறையைச் சுட்டிக்காட்டி எந்த அரசியல் கட்சி தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக நிழல் பொருளாதார ஆய்வு அறிக்கையை வெளியிட்டது? The correct answer is PMK. PMK released its Shadow Economic Survey for the second year in a row. சரியான பதில் பாமக. பாமக தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக தனது நிழல் பொருளாதார ஆய்வு அறிக்கையை வெளியிட்டது. Question 3. Ghana Arlikar and party leaders paid tribute to soldiers on the occasion of which significant day? ஆளுநர் அர்லேக்கர் மற்றும் கட்சித் தலைவர்கள் எந்த ஒரு முக்கிய தினத்தை முன்னிட்டு வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர்? The correct answer is Kargil Vijay Divas. Tributes were paid to soldiers on the occasion of Kargil Vijay Divas. சரியான பதில் கார்கில் விஜய் திவாஸ். கார்கில் விஜய் திவாஸ் தினத்தை முன்னிட்டு வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. Question 4. Former DRDO chairman Satish Reddy was recently honored with which award? முன்னாள் DRDO தலைவர் சதீஷ் ரெட்டிக்கு சமீபத்தில் எந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது? The correct answer is Changemaker 2026. Former DRDO chairman Satish Reddy received the Changemaker 2026 award. சரியான பதில் Changemaker -2026. முன்னாள் DRDO தலைவர் சதீஷ் ரெட்டிக்கு Changemaker -2026 விருது வழங்கப்பட்டது. Question 5. Which organization's women's wing recently passed a resolution seeking a uniform national population policy due to concerns over population imbalance? மக்கள் தொகை ஏற்றத்தாழ்வு குறித்த கவலைகள் காரணமாக எந்த அமைப்பின் மகளிர் பிரிவு சமீபத்தில் ஒரு சீரான தேசிய மக்கள் தொகை கொள்கையை கோரி தீர்மானம் நிறைவேற்றியது? The correct answer is Rashtra Sevika Samiti. The Rashtra Sevika Samiti, RSS Women's Wing, sought a uniform national population policy. சரியான பதில் ராஷ்டிர சேவிகா சமிதி. ராஷ்டிர சேவிகா சமிதி, RSS மகளிர் பிரிவு, ஒரு சீரான தேசிய மக்கள் தொகை கொள்கையை கோரியது. Question 6. From which reservoir was 4.105 TMCFT of water approved for release to meet Kalburagi's drinking water needs? கலபுரகி மாவட்டத்தின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய எந்த நீர்த்தேக்கத்திலிருந்து 4.105 TMC அடி நீர் வெளியிட ஒப்புதல் அளிக்கப்பட்டது? The correct answer is Narayanpur Reservoir. Water was approved for release from the Narayanpur Reservoir for Kalburagi. சரியான பதில் நாராயண்பூர் நீர்த்தேக்கம். கலபுரகி மாவட்டத்திற்காக நாராயண்பூர் நீர்த்தேக்கத்திலிருந்து நீர் வெளியிட ஒப்புதல் அளிக்கப்பட்டது. Question 7. Who has been appointed to lead Prime Minister Modi's high-powered task force on exam reforms?
பிரதமர் மோடியின் தேர்வு சீர்திருத்தங்களுக்கான உயர்மட்ட பணிக்குழுவை வழிநடத்த யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? The correct answer is Nandan Nilekani. Nandan Nilekani is leading the PM's task force on exam reforms. சரியான பதில் நந்தன் நிலேகனி. நந்தன் நிலேகனி பிரதமரின் தேர்வு சீர்திருத்த பணிக்குழுவை வழிநடத்துகிறார். Question 8. The government is firm on what percentage merit quota for Form D admissions, a decision challenged by college associations? கல்லூரி சங்கங்களால் எதிர்க்கப்படும் அரசு ஃபார்ம் டி சேர்க்கைகளுக்கான எத்தனை சதவீத தகுதி அடிப்படையிலான ஒதுக்கீட்டில் உறுதியாக உள்ளது? The correct answer is 50%. The government is firm on a 50% merit quota for Form D admissions. சரியான பதில் 50%. ஃபார்ம் டி சேர்க்கைகளுக்கு 50% தகுதி அடிப்படையிலான ஒதுக்கீட்டில் அரசு உறுதியாக உள்ளது. Question 9. Who was anointed as the political heir by Jair Bolsonaro to take on Lula in the upcoming Brazil polls? வரவிருக்கும் பிரேசில் தேர்தல்களில் லூலாவை எதிர்த்து போட்டியிட ஜெயிர் போல்சனாரோவால் அரசியல் வாரிசாக நியமிக்கப்பட்டவர் யார்? The correct answer is Flavio Bolsonaro. Flavio Bolsonaro was anointed as Jair Bolsonaro's political heir. சரியான பதில் Flavio Bolsonaro. Flavio Bolsonaro ஜெயிர் போல்சனாரோவின் அரசியல் வாரிசாக நியமிக்கப்பட்டார். Question 10. According to recent news, in which year did Russia launch the war against Ukraine, which is currently seeing intensified attacks? சமீபத்திய செய்திகளின்படி தீவிரமடைந்து வரும் தாக்குதல்களைக் கொண்ட உக்ரைன் மீதான போரை ரஷ்யா எந்த ஆண்டில் தொடங்கியது? The correct answer is 2022. The war between Russia and Ukraine was launched by Russia in 2022. சரியான பதில் 2022. ரஷ்யாவால் உக்ரைன் மீதான போர் 2022 இல் தொடங்கப்பட்டது. Question 11. What percentage of enumeration forms have been distributed for the Maharashtra Sir State Information Register? மகாராஷ்டிரா சர் மாநில தகவல் பதிவேடு கான கணக்கெடுப்பு படிவங்களில் எத்தனை சதவீதம் விநியோகிக்கப்பட்டுள்ளது? The correct answer is 88%. 88% of enumeration forms have been distributed for Maharashtra Sir. சரியான பதில் 88%. மகாராஷ்டிரா சர்க்கான கணக்கெடுப்பு படிவங்களில் 88% விநியோகிக்கப்பட்டுள்ளது. Question 12. What is the reported death toll from the recent Assam floods, according to the Chief Minister? முதலமைச்சரின் கூற்றுப்படி சமீபத்திய அசாம் வெள்ளத்தில் பதிவான உயிரிழப்புகளின் எண்ணிக்கை என்ன? The correct answer is 66. The Assam flood toll is reported to be 66. சரியான பதில் 66. அசாம் வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆகஸ்ட் 1966 பதிவாகியுள்ளது. Question 13. Which city's corporation was directed by the rights panel to prepare an action plan for mosquito control? எந்த நகரத்தில் மாநகராட்சிக்கு கொசு கட்டுப்பாட்டிற்கான செயல் திட்டத்தை தயாரிக்க உரிமைகள் குழு உத்தரவிட்டது? The correct answer is Kochi. Kochi Corporation was directed to prepare a mosquito control action plan. சரியான பதில் கொச்சி. கொச்சி மாநகராட்சிக்கு கொசு கட்டுப்பாட்டிற்கான செயல் திட்டத்தை தயாரிக்க உத்தரவிடப்பட்டது. Question 14. How many clinical trial ethics panels did India's drug regulator, CDSCO, cancel nationwide over serious violations of clinical trial rules? மருத்துவ பரிசோதனை விதிகளை தீவிரமாக மீறியதற்காக
இந்தியாவின் மருந்து கட்டுப்பாட்டாளர் CDSCO நாடு முழுவதும் எத்தனை மருத்துவ பரிசோதனை நெறிமுறை குழுக்களை ரத்து செய்தது? The correct answer is 7. CDSCO cancelled 7 clinical trial ethics panels nationwide. சரியான பதில் 7. CDSCO நாடு முழுவதும் 7 மருத்துவ பரிசோதனை நெறிமுறை குழுக்களை ரத்து செய்தது. Question 15. Which union minister's resignation is being sought by opposition parties over police action on protesting students regarding the NEET paper leak issue? NEET வினாத்தாள் கசிவு தொடர்பாக போராடிய மாணவர்கள் மீது போலீஸ் நடவடிக்கை எடுத்ததால் எந்த மத்திய அமைச்சரின் ராஜினாமாவை எதிர்க்கட்சிகள் கோரி வருகின்றன? The correct answer is Amit Shah. Opposition parties are seeking Home Minister Amit Shah's resignation. சரியான பதில் Amit Shah. எதிர்க்கட்சிகள் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் ராஜினாமாவை கோரி வருகின்றன. Thanks for watching. Subscribe to Arjuna Government Exams Quiz for a new quiz every day. பார்த்ததற்கு நன்றி. தினமும் ஒரு புதிய வினாடி வினாவிற்கு அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.